கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு உங்களுக்கான ஆண்டவருடைய வார்த்தை ஏசாயா 60 அதிகாரம் 22வது வசனம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரின் செயல்கள் யாவும் சரியான சமயத்தில் நடக்கும். சில சமயங்களில் நாம் மிகவும் அவசரப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நியமித்த காலத்துக்காக காத்திருக்கும் பொறுமை நமக்கு தேவை. சின்னவன் 1000 வயதில் சிறியவர்கள் என்று அல்ல, சமுதாயத்தில் மிகவும் எளிமையானவர்கள், பிரச்சனையிலே மாட்டி தவிக்கிறவர்கள், எல்லாராலும் கேவலமாய் நடத்துகிறவர்கள், மிகவும் எளியவர்களைப் போல, மிகவும் சிறியவர்களைப் போல உலகம் உங்களை பார்க்கிறது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். சேனைகளின் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை குடும்பத்தில் மிகவும் சிறியவனாக நீங்கள் இருக்கலாம். கேவலமாக உங்களை பேசலாம், உதாசீனப்படுத்தலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை குப்பையிலிருந்து உயர்த்தப் போகிறார். ஆண்டவரிடத்திலே சொல்லுங்க, இந்த உலகம் என்னை ஆகாதவன் என்று சொல்லுகிறது. இந்த உலகம் என்னை தாழ்த்த நினைக்கிறது. இந்த உலகம் கஷ்டப்படுத்த நினைக்கிறது. இந்த உலகம் என்னை வெறுக்கிறது. ஆனாலும் என் தேவன் என்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசித்து வழி நடத்துகின்ற அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய நாளுக்காக நன்றியப்பா. ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறவர் நீர் ஆண்டவரே. சின்னவனாய் இருந்த தாவீதை உயர்த்தினீரே, சிறியவனாய் இருந்த கிதியோனை எடுத்து பயன்படுத்தினீரே. இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி இவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிறதற்காக, தாழ்த்தப்பட்ட இடத்திலிருந்து மேன்மைப்படுத்துவதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். யார் யார் நடுவிலே இவர்கள் கண்ணீரோடு வேதனையோடு கவலையோடு ஒதுக்கப்பட்டார்களோ அவர்கள் நடுவிலே கம்பீரமாய் மகிமையாய் உயர்த்தப் போகிறதற்காக நன்றியப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். God bless you.